இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவு வாழைப்பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக செஞ்சுருக்குங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டுமே பக்காவாக சூப்பராக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதோட எடை பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குங்க. செவ்வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நெய்யோடு வதக்கி சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 1.5 சில்லு அளவு தேங்காய் சில்லு எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் சில்லை நல்லா குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சில்லுமே இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யிலேயேவும் இந்த தேங்காய் பூவை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி குருணை இதோட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் முழு முந்திரி பருப்பாக இருந்தாலும் கூட ஒரு 10 முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1.25 கப்புக்கு, அதாவது மாவெடுத்த கப்லேயே 1.25 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பழம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ 1.25 கப்புக்கு நாட்டு சக்கரை இதோட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விடும் போது கட்டிகள் வர்றது போல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட இந்த மாவு நம்மளுக்கு சரியாகி நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நம்மளுக்கு வந்துடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேற்கொண்டு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டுட்டு மாவோட எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா கை தொடுக்கிற சூடுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பிசையும் போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் மாவோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு உருட்டிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு கணக்கிட்ட இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையை எடுத்திருக்கேன். இந்த வாழை இலையை லைட்டாக தீயில் வாட்டிட்டு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம வாட்டிட்டு எடுக்கும் போது நம்ம ஸ்வீட் ரெசிபி இதுக்குள்ளே வச்சு இப்படி மடக்கும் போது நம்மளுக்கு பிஞ்சு போகாமல் கிழிஞ்சு போகாமல் வரும். அதனால தான் வாட்டிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த வாழை இலையில் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா கையில் உருட்டிக்கிட்டு நல்லா கேப் ரொட்டிக்கெலாம் நம்ம தட்டுவோம் பார்த்திங்களா, அதே போல் கையினாலேயே நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ எலசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா எலசாக தட்டிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையை வச்சு லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுட்டு நல்லா பாய் உருட்டுறது போல் ஈவனை நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரங்களை இப்படி மடக்கி விட முடிஞ்சுன்னா மடக்கி விடுங்க. இடம் இருந்துச்சுன்னா மடக்கி விட்ருங்க. இந்த மாதிரி மடக்கி விட இடம் இல்லாட்டாலும் அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாங்க. இங்கே பாருங்கள். அதுக்கடுத்தது இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். வாழை இலையில் லைட்டாக நெய் தடவிட்டு சின்ன உருண்டையை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாய் உருட்டுறது போலயே நல்லா உருட்டி எடுத்துட வேண்டியது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரங்களை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இப்போ வாழை இலையை நல்லா மடக்கி விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களையும் இப்படி மடக்க முடிஞ்சுன்னா மடக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே மேலே இட்லி தட்டை வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஸ்வீட் ரெசிபியை இதில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ இந்த இட்லி சட்டியை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறலாங்க. அடுப்பை மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது சூடாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இது ஆறவும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இப்போ பிரித்து பார்த்துடலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு. வாழை இலையிலேருந்து
இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. வாசமே இது வேகும் போது சும்மா கமகமன்னு சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே செமையாக இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. கேழ்வரகு மாவு, வாழைப்பழம், நெய், தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை எல்லாமே ஹெல்த்தியானது தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகள் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நைட்டு செஞ்சேங்க. காலையில் வச்சு சாப்பிடும் போது கூட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களுமே இந்த ஸ்வீட் ரெசிப்பியை இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.